ஹாய். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டா. நம்ம வாழ்க்கையும் தமிழ் எழுத்தும் ஒரே மாதிரி தான். என்னடா தமிழ் எழுத்தை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கே புரியும். உயிர் எழுத்துல அக்குன்னு ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்து அதிகமாக எதுக்கு நடுவுலையுமே வராது. அது தனியாகவே தான் வரும். ஆனால் சில இடத்துல அது நடுவில் வரக்குள்ள அதுக்கான ஓசையை அது ரொம்ப குறைச்சி வரும். இதே மற்ற எழுத்தை எடுத்துங்க. ஆ வரிசை, ஈ வரிசை, ஊ வரிசையில் இப்போ கான்ற எழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்கு காவா வரும். இதே ஈ வரிசை வந்துச்சுன்னா கீயா வரும். ஐ வரிசை வந்தால் கையா வரும். இப்படி தன்னுடைய ஓசையை எழுத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எழுத்துக்கள் மாற்றிக்குது. ஆனால் அக்குன்றது எந்த இடத்துக்கும் தனியாக போனாலும் இல்லை நடுவில் வந்தாலும் தன்னுடைய குணத்தை எங்கேயுமே மாற்றிக்கிறதில்ல. மனுஷங்க நாமளும் அதே மாதிரியே எங்கே இருந்தாலும் நமக்கான குணத்தை நம்ம மாற்றிக்கவே கூடாது. என்றைக்குமே நம்ம ஒரே மாதிரியே இருக்கணும். நமக்கான குணத்தை நம்ம மாற்றிக்கிறனாலே பல இடங்களில் எந்த பிரச்சனையாகவும் வராது. யாருக்கும் நம்ம மாறவும் தேவையில்ல, மாற்றங்களும் நமக்கு தேவையில்லை.